பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 17 சார் பதிவாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் சார் பதிவாளர்களுக்கு பொது மாறுதல் வழங்குவது சில ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனால் சார் பதிவாளர்கள் சொந்த காரணங்களுக்காக விரும்பிய ஊர்களுக்கு இடமாறுதல் பெற முடியாத நிலை இருந்தது. தற்போது அரசின் அனுமதியுடன் சொந்த காரணங்கள் அடிப்படையில் இடமாறுதல் வழங்கும் பணிகள் துவங்கியுள்ளன. இதன்படி ஏற்கனவே 19 சார் பதிவாளர்கள் மாற்றப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது 17 சார் பதிவாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் பிறப்பித்துள்ளார். வரும் கல்வியாண்டில் புதிய தொழில் பள்ளிகள் துவங்க அங்கீகாரம் விண்ணப்பிக்க இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. அங்கீகாரம் பெற ஒரு விண்ணப்பம் சமர்ப்பித்தால் போதும். விண்ணப்பிக்க உள்ள அனைத்து தொழில் பிரிவுகள் மற்றும் கூடுதல் அலகுகளுக்கும் ஒரு விண்ணப்பம் போதும். அனைத்து தொழில் பிரிவுகளுக்கும் சேர்த்து 5,000 ரூபாய், ஆய்வு கட்டணம் 8,000 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க பிப்ரவரி 28 கடைசி நாள். மேலும் விவரங்களை இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த மாதம் வீட்டு கேஸ் சிலிண்டர் 818 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்பட்டது. இந்த மாதமும் அதன் விலை மாற்றம் செய்யப்படாமல் அதே விலையில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பரில் வணிக சிலிண்டர் 1,980 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. இம்மாதம் அதன் விலை 14 ரூபாய் 50 காசுகள் குறைக்கப்பட்டு 1,966 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. புகை பரவியதால் நோயாளிகள் வெளியே செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் வாகன விபத்தில் சிக்கிய 3 பேர் அங்கு சிகிச்சை பெற முடியாமல் உயிரிழந்தனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதிய கட்டடத்தில் மின்கசிவு ஏற்பட்டதால் 2வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு நோயாளிகள் அனைவரையும் பாதுகாப்பாக முதல் தளத்திற்கு அழைத்து வந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க துவங்கியுள்ளது. திமுகவுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் செயல்பட வேண்டியுள்ளதால் தொழிற்சங்கங்கள் எதுவும் செயல்பட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அது கட்சிக்கே பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் பாலகிருஷ்ணன் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்ய துவக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் 2019ஆம் ஆண்டு முதல் காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட 10 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற புத்தக வெளியீட்டு விழா பேசிய ஆதவ் அர்ஜுனா, தமிழகத்தில் மன்னராட்சி நடக்கிறது. 2026ஆம் ஆண்டு மன்னராட்சிக்கு முடிவு கட்டப்படும் என்று திமுக தலைமையை குறிவைத்து கடுமையாக விமர்சித்தார். அதனால் விசிகவை விட்டு விலக வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுகவிடம் 25 தொகுதிகளை கேட்போம் என்றார். இதுவும் ஆளும் கட்சியை கோபப்பட வைத்தது. திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், அமைச்சர்கள் என்னை மதிக்கவில்லை, முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க முடியவில்லை, மழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் நிவாரண பணிகள் நடக்கவில்லை என்று அரசை விமர்சித்து வந்தார். இந்த வரிசையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் புதிதாக இணைந்துள்ளது. விசிக பாணியில் திமுக அரசை விமர்சிக்க துவங்கியுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பாலகிருஷ்ணன், தமிழகத்தில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக ஈவேரா வழிவந்த திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்கின்றன. ஆனாலும் இந்தியாவிலேயே ஆணவ கொலைகள் அதிகம் நடக்கும் மாநிலமாக தமிழகம் உள்ளது. பட்டியலின மக்களுக்கு தினம்தோறும் கொடுமைகள் நடக்கும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று ஆட்சியை விமர்சித்துள்ளார். அதைத் தொடர்ந்து பாலகிருஷ்ணன் வெளியிட்ட அறிக்கையில், பிரச்சாரம் செய்வது, போராட்டம் நடத்துவது அரசியல் சாசனம் வழங்கிய அடிப்படை உரிமைகள். ஆனால் தமிழகத்தில் ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், திருமுனை கூட்டம் என எல்லாவற்றுக்கும் அனுமதி தருவதில் காவல்துறை இழுத்தடிக்கிறது. தொட்டதற்கெல்லாம் முன்னெச்சரிக்கை கைது என காவல்துறை நடந்து கொள்வது சரியானதா என்றும் கண்டித்துள்ளார். கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த விமர்சனம் தமிழக அரசியல் அரங்கில் பேசு பொருளாகி திமுகவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜயின் அரசியல் வருகையால் திமுக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். நடிகர் விஜயின் அரசியல் வருகையால் திமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படாது. எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. எம்ஜிஆர் காலம் வேறு, இப்போதைய காலம் வேறு.
2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும். திமுக கூட்டணியில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, ஒற்றுமையாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் 15,000 பேருக்கு மட்டுமே அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதற்கு அதிருப்தி தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அரசு காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு துறைகளில் காலியாக உள்ள 3,50,000 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும், 2 லட்சம் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு நிரப்பப்படும் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக சேர்த்தே 40,000 பேருக்கு தான் அரசு வேலைகளை திமுக அரசு வழங்கி இருக்கிறது. இதன் மூலம் படித்த இளைஞர்களுக்கு மன்னிக்கவே முடியாத அளவுக்கு பெரும் துரோகத்தை தமிழக அரசு செய்திருக்கிறது. எனவே காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார்.